ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா, சீ ஃபுட் ப்ரான்ஸை வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோங்க. ஷ்ரிம்ப் சூப்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 200 கிராம்ஸ் கிட்ட ப்ரான்ஸ் எடுத்து நல்லா அந்த நரம்பெல்லாம் நீக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆலிவ் ஆயில் தேவைப்படும். ஸோ 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க நீங்கள் நார்மல் ஃப்ரை ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சிக்கன் ஸ்டாக்கில் தான் குக் பண்ண போகிறோம். சிக்கன் ஆர் வெஜ் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் பண்ண சிக்கன் ஸ்டாக் இருந்துச்சு, ஸோ அதில் தான் குக் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் ஸ்டாக் சப்போஸ் நம்ம கிட்ட இல்லை, ஆனால் நம்ம அந்த ரெசிபி பண்ணும்போது தேவைப்படுமே, என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, போன் உள்ள சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து பீசஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டுருங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது கூட வந்து வெங்காயம், கேரட்டு, செலரிங்கிறது ஒரு வெங்காயத்தாள் டைப்பில் இருக்கும். ஸோ அந்த செலரி இந்த 3ஐயும் உள்ளே போட்டுருங்க. பெப்பரை கொஞ்சம் இடித்து போட்டுருங்க. உப்பு வேணா சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5-6 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கனோட சத்து எல்லாமே தண்ணியில் இறங்கி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் இந்த கலரில். அது அப்படியே நீங்கள் ஒரு கண்டெய்னரில், நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த ரெசிபிக்கு வேணாலும் நீங்கள் எடுத்து டப்புன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஒரு பேசிக்கான சிக்கன் ஸ்டாக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நான் பண்ணது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 ml கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இந்த 250 இந்த 200 கிராம் சிக்கன் ப்ரான்ஸுக்கு நான் 300 ml கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 பேர் குடிக்கலாம் இந்த சூப். அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தேவைப்படும் காரத்துக்கு. ஸோ ஒரு 2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு சால்ட்டு தேவையான அளவு, ஏன்னா இதில் வந்து நான் சால்ட்டு போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அன்சால்ட்டட், அதனால நான் எக்ஸ்ட்ராவாக சால்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு பூண்டு தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 2 டீஸ்பூனுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த கேப்சிகம்ஸ் வந்து நல்லா பொடியாக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. அண்டு வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது வெள்ளை வெங்காயம் போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிங்க் கலர் இருக்கிறது போட்டாலும் சரி, எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க. அண்டு வெங்காயத்தால் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயத்தாலோடு சேர்த்து லெமன் கிராஸ்ன்னு கடையில் கிடைக்கும். லெமனோட அந்த ஒரு லீஃப் மாதிரி இருக்கும், நல்ல லெமன் வாசம் அடிக்கும். அது கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரான் சூப்புக்கு அது ரொம்ப தேவை தான். பட் ஆனால் எங்கிட்ட இல்லை. அதே சமயம் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இருந்துச்சுன்னா அதை போட்டு ஒரு நாள் உங்களுக்கு வேறு மெத்தடில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பட் இந்த மெத்தட் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணக்கூடியது. ஸோ சிம்பிளாக நம்ம டக்குன்னு ப்ரான் லவர்ஸ்க்கு ப்ரான் சூப் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிறத வச்சு பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இதுதாங்க தேவையான பொருட்கள். ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு சூப் பேன் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதும் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலிவ் ஆயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா ஃபுல்லாக எடுத்து சேர்த்துறேன். பூண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு சேர்த்ததுன்னா கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி பூண்டு அடி பிடிச்சிடும். அண்ட் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கேப்சிகம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரெசிபிக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க வெங்காயம் கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஷ்ரிம்பை சேர்த்துக்கலாங்க. அது கூடயே வந்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு சூப்புக்கு காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சாட்டே பண்ணிட்டு உடனே வந்து சிக்கன் ஸ்டாக் நம்ம எடுத்து வச்சிருக்கிறத உள்ளே விட்டுருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிக்கன் ஸ்டாக்ல பண்றதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாதி குக் ஆயிடுச்சு. போட்டதுமே அது நல்லா சுருண்டு வந்து அடுத்த நிமிஷமே ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கு மேல குக் பண்ண தேவையில்லை. இது குக் ஆனதும்
நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தால சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். கொதி நல்லா வர தொடங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை நான் வெள்ளையும் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு ப்ரான்ஸை எடுத்து இப்படி கையில உடைச்சு அண்ட் சாப்பிட்டு கூட பார்த்தேன். சூப்பரா வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை பார்த்துருப்பீங்க. வீட்டில் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நானும் இதை குடிச்சு என்ஜாய் பண்ண போறேன். குளிர் டைமில் இந்த மாதிரியான சூப்ஸ் பண்ணி குடிங்க. ஹாட்டாக சூப்பராக இருக்கும். அண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சீக்கிரமாக பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே போல் இன்னும் நிறைய ரெசிபீஸு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீட் யூ இன் நெக்ஸ்ட் ரெசிபி. பாய்.